எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வேல்மாறல் பற்றி பார்க்கலாம். முருகப்பெருமானுக்கே உரிய ஞான சக்தி தான் வேலாயுதம். வெல்லும் தன்மையுடைய இந்த வேல் தன்னை ஏந்தியவருக்கு நிச்சயம் வெற்றியை தர்றதுனால வெற்றிவேல் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாவற்றையும் வெல்றது மட்டும் கிடையாது. இந்த வேல் வெளிப்பகையை மட்டும் இல்லை, உட்பகையுமே அளிக்கும். முருகரோட வேல் பார்த்திங்கன்னா படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படிங்கிற 5 தொழில்களையும் செய்கிற ஆற்றல் கொண்டது. பிரகாசத்தால் கதிரவன், கருணையால் குளிர்ந்த சந்திரன், பகைவர்களை அழிப்பதால் யமன், மிக நீண்ட தூரம் போய் உடனே மீண்டு வருவதால் மனம் என வேலோட பெருமைகளில் போற்றாரு திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள். வீர கருணையும் ஈர கருணையும் உடையது வேல். ஆக்கிறதும் அழிப்பதும் அதுவே அப்படின்னு சொல்கிறாரு. அருணகிரிநாதர் அருளி செய்த வேல் வகுப்பு அப்படிங்கிறோட 16 அடிகளை முன்னும் பின்னும் இடையிலுமா மாறி மாறி வர மாதிரி வேல்மாறல் அப்படிங்கிற ஒரு பாடலை அருளி இருக்கிறாரு வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள். முருகன் அடியார்கள் ஒரு மண்டல காலம் இதை பாராயணம் செஞ்சு வேலாயுதத்தை வழிபடுறதுனால சகல சௌபாக்கியமும் கைகூடும், சத்ரு பயமும் தீவினைகளும் நீங்கும்னு சொல்லப்படுது. தைரியமும் தன்னம்பிக்கையும் மட்டும் இல்லாமல் சகல விதமான உடற்பிணிகள் மட்டும் இல்லாமல் மனப்பிணிகளும் அகலும்னு சொல்கிறாங்க. வேல்மாறலை எப்படி பாராயணம் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன்.